வாங்குங்க, நம்ம குழந்தைங்களுக்கு 6 மாதம் முடிவடைந்த உடனே வந்து இட்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இட்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உளுந்த வடையும் சேர்த்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி உளுந்த வடை கடையில் வாங்காமல் வீட்டிலையே நல்ல முறுமுறுன்னு உள்ளுக்கு சாஃப்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் வாங்காததுனால நல்ல ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி பண்ணிடலான்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக உளுந்து எடுத்து ஊறப்பட்டு வச்சுருந்தேன். அது நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. எப்போவுமே இட்லி தோசைக்கு மாவாட்டும் போதே வந்து கொஞ்சமாக உளுந்தெடுத்து என் மகனுக்காண்டி வந்து தனியாக சுட்டு கொடுத்துருவேன். அதுதான் இந்த தடவை வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன். கிரைண்டர் அப்படி இல்லைன்னா மிக்ஸி எதுலனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிரைண்டரில் சேர்த்து நீங்கள் உளுந்து ஆட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து பொங்கி நல்லா கணிசமாகவும் இருக்கும். நீங்கள் இட்லி மாவு ஆட்டுவீங்களே, அதுக்கு முன்னாடி இந்த உளுந்தை கொஞ்சம் ஊற வச்சு ஆட்டிட்டு அதுக்கடுத்து இட்லி மாவு அரிசி எல்லாம் போட்டு ஆட்டிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வேகமாக வந்து வேலை முடிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் உளுந்தோடு கொஞ்சம் கையில் எடுத்து அப்படியே போடும்போது வந்த தண்ணி தான். அதுக்கடுத்து தண்ணியே ஊற்றலை, அதுவே நம்மளுக்கு நல்லா அரைச்சிருச்சு. தேவைப்பட்டால் உங்களுக்கு உளுந்து பொங்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணியாக இருந்துச்சு மாவு அப்படின்னா ரொம்ப எண்ணெயும் குடிக்கும், உளுந்த வடையும் வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் உளுந்து வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரியே வந்து வடைக்கு ஆட்டிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலையே நம்ம கொஞ்சமாக போட்டனால நல்லா வந்து உளுந்து வந்து பொங்கி சூப்பராக வந்து அரைபட்டு வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம நல்லா வந்து எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். நல்லா மாவு புசு புசுன்னு வெள்ளையாக இருக்கணும். அப்போ தான் வந்து உளுந்து எல்லாம் வந்து அரைபட்டு நம்மளுக்கு சூப்பராக வந்து மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதோட நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஐட்டம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த ஸ்லைசரில் மாதிரி போட்டு கூட வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். வெங்காயமே நீங்கள் கொடுத்து பழகலாம் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இல்லாமல் நீங்கள் உளுந்த வடை சுட்டாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா சில குழந்தைங்க வந்து அந்த வெங்காயம் வாயில் வந்து படும்போது வந்து சாப்பிட மாட்டாங்க. அதே இது வெங்காயம் இல்லாமல் நீங்கள் சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வேகமாக சாப்பிடுவாங்க. அதனால வெங்காயம் பார்த்து சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்க்கும் போதும் அந்த தூசி எதுவுமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரம் இறங்குறதுக்காண்டி நுனியில் வந்து பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. விதைகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நுனிகளில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா விதைகள் இல்லாமே இருக்கும் நமக்கு. இப்போ ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நல்ல மொறுமொறுப்புக்காண்டி பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம கடைகள்லனா மைதா மாவு சேர்ப்பாங்க, அதை சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பச்சரிசி மாவு மட்டுமே சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் உளுந்த வடை ஊட்டும் போது வந்து மிளகையும் பச்சை மிளகாயும் பார்த்து எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு ஊட்டிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து வாசத்துக்காண்டி மல்லிச்செடி கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உளுந்த வடைக்கு எப்போவுமே வந்து உப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போடணும். மற்ற வடைகளுக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக சேர்த்துறாதீங்க. இதையும் நம்ம நல்லா கலந்துட்டு வச்சிட வேண்டியதான். எதுவுமே வந்து ஊற வைக்கணும் அது எதுவுமே தேவையில்லை. உடனே வந்து வடை சுற்றலாம். இங்கிட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உளுந்து போண்டா மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நல்லா நடுவில் ஓட்டை போட்டு உளுந்து வடை மாதிரியும் போடலாம். ஆனால் எனக்கு போண்டாவை விட உளுந்த வடை வந்து சூப்பராக இருந்த மணிக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் ஃபுல்லாக வந்து உளுந்த வடையை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வந்து உளுந்த வடை வந்து சுட்டுக்கோங்க. அவ்வளோதான். வேக விட்டு ஒரு பக்கம் வேகவும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரவும் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உளுந்த வடை ரெடியாக இருக்கும். இப்படி ஒரு தடவை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரெவனா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்ட பாய்.